ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 25, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 4, 2001. சத்தியமானவர் ஆகுங்கள். காலத்திற்கு ஏற்ப உங்களின் மனோபாவம், பார்வை, செயல்களை எல்லையற்றவை ஆக்குவதற்காக திட சங்கற்பமான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள். இன்று அன்பு கடலான பாப்தாதா தனது அதிகபட்ச அன்பான நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் ஒரு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே? நீங்கள் ஓடோடி வந்துள்ளீர்கள். எனவே பாப்தாதாவும் குழந்தைகளான உங்களை சந்திக்க ஓடோடி வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் இந்த உலகிலிருந்து வந்துள்ளீர்கள். பாப்தாதா அப்பால் உள்ள இடத்திலிருந்தும் சூட்சும உலகிலிருந்தும் வந்துள்ளார். எனவே யார் மிக தொலைவிலிருந்து வந்திருப்பது? யார் மிக தொலைவில் வசிப்பது? இரட்டை வெளிநாட்டவர்கள் மிக தொலைவில் வசிக்கின்றார்களா? இல்லை, தந்தையே அனைவரிலும் மிக தொலைவில் வசிக்கின்றார். அவர் மிக தொலைவில் வசிக்கின்றார். இந்த நேரத்தில் பாப்தாதா இரட்டை வெளிநாடு மற்றும் பாரதவாசி குழந்தைகளிடம் ஒரு விஷயத்தில் மிகவும் பெருமையடைகின்றார். பாபா எதை குறித்து பெருமையடைகின்றார்? பாபாவிற்கு சொல்லுங்கள். குழந்தைகளின் தைரியத்தை பார்க்கும் பொழுது, குறிப்பாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் தைரியத்தை பார்க்கும் பொழுது, சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தந்தையை சந்திக்க வந்து விடுகின்றீர்கள் என்பதை பார்த்து பாப்தாதா மிகவும் பெருமையடைகின்றார். நீங்கள் இங்கே வந்து விட்டீர்கள். உங்களுக்கு நாடகத்தின் விளையாட்டு காட்டப்பட்டது. ஆனால் தந்தையையும் குழந்தைகளையும் சந்திப்பதை நாடகத்தாலும் தடுக்க முடியவில்லை. ஆகவே குறிப்பாக இத்தகைய தைரியத்தை கொண்டுள்ள குழந்தைகளின் மீது பாப்தாதா ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். இன்று இந்த கணத்தில் குழந்தைகளான நீங்கள் எவரும் நீங்கள் விரும்பிய ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியும். நீங்கள் அதை இலகுவாக பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஆசீர்வாதத்தை அமிர்த வேளையிலும் உங்களின் கர்மயோகி ஸ்திதியிலும் உங்களின் இதயத்தில் சிந்திக்க வேண்டும். மன சோர்வு அடையாதீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். பௌதிக கண்களின் மத்தியில் சதா என்ன பிரகாசிக்கின்றது? அனைவருடைய கண்களின் மத்தியிலும் என்ன பிரகாசிக்கின்றது? எனவே உங்களின் கண்ணின் மணி சதா பிரகாசிக்கின்றதா? அதேபோல் சதா புள்ளியான தந்தையை உங்களின் கண்களில் வைத்திருங்கள். உங்களால் இதை செய்ய முடியும் தானே? அல்லது அது கடினமா? இது இலகுவானது என்று கூறப்பட்டது. எனவே பௌதீக புள்ளி நிலையாக இருப்பதைப் போல் புள்ளியான தந்தையும் சதா உங்களின் கண்களில் கலந்திருக்க வேண்டும். நீங்கள் அவரை உங்களுக்குள் கலந்து விட்டீர்களா? அவர் அவற்றில் பொருந்தி இருக்கின்றாரா? அவர் வெளியே வரமாட்டார் தானே? புள்ளியான தந்தை சதா உங்களின் கண்களில் அமிழ்ந்திருப்பாராயின் உங்களின் கண்கள் எதனாலும் கவரப்பட முடியாது. நீங்கள் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களின் பார்வை வேறெந்த திசையிலும் செல்லாது. நீங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். என்னதான் நடந்தாலும் புள்ளியான தந்தை சதா உங்களின் கண்களில் அமிழ்ந்திருக்க வேண்டும். அவர் சதா உங்களின் கண்களில் அமிழ்ந்திருந்தால் அவர் மட்டுமே சதா உங்களின் இதயத்தில் அமிழ்ந்திருப்பார். எனவே பாப்தாதாவை உங்களின் இதயத்திலும் கண்களிலும் அமிழ்த்துவதே பிரபுவான அவரை மகிழ்விப்பதற்கான வழிமுறையாகும். பிரபுவான பாப்தாதா மகிழ்ந்தார் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? பிரபு உங்களுடன் மகிழ்ச்சி அடைந்தார் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? எத்தனை சதவிகிதம்? சிலர் 99% என்று கூறினார்கள். சிலர் 75% என கூறினார்கள். உங்களுக்கு நன்றி. பாப்தாதாவை மகிழ்விப்பது என்பது இலகுவானது. பாப்தாதாவை மகிழ்விப்பதற்கான இலகுவான வழிமுறை நேர்மையான இதயத்தை கொண்டிருப்பதாகும். நேர்மையான இதயத்தை குறித்து பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார்.
ஒவ்வொரு செயலிலும் உண்மை உள்ளவராக இருங்கள். சத்தியம் மகத்தானது. நேர்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்கள் தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் சகல ரகசியங்களையும் சதா புரிந்து கொள்பவர்கள். ராசியுக், அதாவது அவர்கள் ரகசியங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவார்கள். நீங்கள் ராசயுக்தாக இருப்பதுடன் எந்த அளவிற்கு நீங்கள் ராசியுக்தாக இருக்கின்றீர்கள் என்பதை இனம் கண்டு கொள்வதன் அடையாளம் என்னவென்றால், ரகசியங்களை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களின் சொந்த ஸ்திதியால் நீங்கள் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். அதாவது நீங்கள் ஒரு பொழுதும் மன சோர்வடைய மாட்டீர்கள். உங்களின் எண்ணங்களாலும் மனோபாவத்தாலும் விழிப்புணர்வாலும் அல்லது பார்வையாலும் நீங்கள் எவரையும் குழப்ப மாட்டீர்கள். ஏன்? தமது சொந்த சுபாவத்தையும் சமஸ்காரங்களையும் அத்துடன் மற்றவர்களின் சுபாவத்தையும் சமஸ்காரங்களையும் அறிந்து கொள்பவர்கள் ராசயுக்த் ஆவார்கள். ஆகவே தந்தையை மகிழ்விப்பதற்கான வழிமுறை ராசயுக்தாக இருந்த வண்ணம் செயல்படுவதாகும். ராசயுக்த் என்றால் உங்களுடனும் குழப்பமடையக்கூடாது, மற்றவர்களையும் குழப்பக்கூடாது. காலத்திற்கு ஏற்ப சதா உங்களின் மனதையும் புத்தியையும் உங்களின் கனவுகளில் கூட தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள். சில குழந்தைகள் தமது இதயபூர்வமான சம்பாஷணைகளில் கூறுகிறார்கள், பாப்தாதா சக்திகளை வழங்குகின்றார், ஆனால் அந்த சக்திகள் சரியான நேரத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. சகல குழந்தைகளுடனும் சகப்பாடியாக இருக்கும் குறிப்பிட்ட உறவு முறையை கொண்டிருப்பதன் மூலம் பாப்தாதா குறிப்பாக இத்தகைய நேரத்தில் மேலதிக உதவியை வழங்குகின்றார். ஏன்? குழந்தைகளான உங்களை சம்பூர்ணமாக்கி தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்லும் பொறுப்பு தந்தையினுடையதாகும். தந்தையே அதற்கு பொறுப்பு. ஆகவே இத்தகைய நேரத்தில் தந்தை குறிப்பாக தனது பொறுப்பை நிறைவேற்றுகின்றார். ஆனால் சில நேரங்களில் குழந்தைகளின் மனதில் பிடிக்கும் சக்தியின் ஆளி, அதாவது கேட்சிங் பவர் நிறுத்தப்பட்டு விடுகிறது. அப்பொழுது தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை அந்த ஆளியை போடுவதற்கு முயற்சி செய்கின்றார், ஆனால் அதற்கு நேரம் எடுக்கின்றது. இதனாலேயே அந்த ஆளியை போட்டதும் நான் அதை செய்திருக்க கூடாது, ஆனால் அது நடந்துவிட்டது என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே சதா உங்களின் பிடித்து கொள்ளும் சக்தியின் ஆளியை போட்டு வைத்திருங்கள். இதை நீங்கள் உங்களின் தொடுகை சக்தி டச்சிங் பவர் என்றும் பிடித்து கொள்ளும் சக்தி கேட்சிங் பவர் என்றும் குறிப்பிடுகின்றீர்கள். மாயை அந்த ஆளியை நிறுத்த முயற்சி செய்கின்றாள். அவள் அதை ஒரு வினாடியில் நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றாள். ஆகவே காலத்தின் இக்கட்டான நிலை அதிகரிக்கின்றது. அது மேலும் அதிகரிக்கும். நீங்கள் பயப்படவில்லை தானே? பாப்தாதா முன்னரும் உங்களை கேட்டார், நீங்கள் ஏன் இந்த வருடத்தை கொண்டாடினீர்கள்? எந்த வருடத்தை நீங்கள் கொண்டாடினீர்கள்? உங்களின் சமஸ்காரங்களை மாற்றுவதன் மூலம் உலகை மாற்றுதல், இது உறுதியா? நீங்கள் அதை கொண்டாடினீர்கள் தானே? அல்லது நீங்கள் அதை மறந்து விட்டீர்களா? நாம் அதை கொண்டாடுகின்றோம் என்று கூறப்பட்டது. எனவே குழந்தைகளுக்கு மாற்றத்திற்கான உறுதியான எண்ணம் இருப்பதனால் இயற்கையும் தந்தையை கேட்கிறது. நான் சுத்தம் செய்வதற்கான ஆயத்தங்களை செய்தாலும் சுத்தம் செய்வதற்கு கருவிகளாக இருப்பவர்கள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் எண்ணங்களை கொண்டிருக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதை செய்வதா வேண்டாமா என அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அனைத்தையும் விரைவாக செய்வதா அல்லது மெதுவாக செய்வதா என்று நினைக்கிறார்கள். எனவே நான் என்ன செய்வது? இயற்கை கேட்பதனால் பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் அளிப்பது? இரட்டை வெளிநாட்டவர்களே பேசுங்கள். நாம் சிறிது காத்திருப்போம் என்று கூறப்பட்டது. அது நல்ல பதில் அல்ல. இரட்டை வெளிநாட்டவர்கள் சிறிது காலம் காத்திருந்தால் அவர்களால் விமானத்தை பிடிக்க முடியாமல் போய்விடும். இப்பொழுது உங்களால் விமானத்தை பிடிக்க முடிந்தது. விமானத்தில் வரும்பொழுது நீங்கள் தூங்கினீர்கள் தானே? நீங்கள் இங்கே சௌகரியமாக வந்தீர்கள் தானே? முழு ஒன்று கூடலிலும் இங்கே வரும்பொழுது யாருக்காவது ஏதாவது சிரமம் இருந்ததா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். தமது விமானம் பறக்காமல் திரும்பி வந்தது என ஒருவர் கூறினார். நீங்கள் உரிய நேரத்தில் வந்தீர்கள். அது தைரியத்திற்குரிய விஷயமாகும்.
சிறிது பயந்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். நீங்கள் வரவேண்டுமென்ற திட சங்கற்பமான எண்ணம் உங்களுக்கு இருந்தது. அதனால் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்தீர்கள். ஒரே ஒரு விமானமே திரும்பிச் சென்றது, அவ்வளவுதான். அது பரவாயில்லை. அவர்கள் பின்னர் இதைவிட சிறந்ததை பெறுவார்கள். இப்பொழுது நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது இயற்கையும் சுத்தப்படுத்துபவர்களும் அதிக எண்ணங்களை ஏற்படுத்த வைக்காதீர்கள். ஏனென்றால் இப்பொழுதும் ஸ்தாபனை செய்பவர்களுக்கு சில நேரங்களில் பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. நாம் என்ன செய்வது? நாம் இப்படி செய்வோமா? நாம் இப்படி அதை செய்ய வேண்டுமா? நாம் இதை செய்ய வேண்டுமா? அது சரியாக இருக்குமா இல்லையா? இது மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆம் அல்லது இல்லை. எது சரி என்றும் எது பிழை என்றும் அது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வருடம் நீங்கள் கொண்டாடுவதனால் இயற்கையும் ஆயத்தங்களை செய்யும். அது இப்பொழுதும் அதை செய்கிறது. எவ்வாறாயினும் ஸ்தாபனைக்கு கருவிகளாக இருக்கும் ஆத்மாக்கள் சுயத்தை அல்லது மற்றவர்களை பொறுத்தவரை எதை பற்றியும் சிந்திப்பதற்கு நேரம் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வினாடியில் தெளிவான தொடுகைகளை பெற வேண்டும். ஒரு புள்ளி வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு வினாடி என்று கூறப்பட்டது. உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புள்ளி வைக்கும் பொழுது அதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு புள்ளி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அல்லது ஒரு புள்ளி என்ற ஸ்திதியில் ஸ்திரமாகுவதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? அதற்கு ஒரு வினாடி எடுக்கின்றதா? நடைமுறையில் அதற்கு ஒரு வினாடியிலும் குறைந்த நேரம் எடுக்கின்றதா? உதாரணமாக, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்னால் வரும் பொழுது அதற்கு ஒரு புள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு வினாடி எடுக்குமா? பாண்டவர்களே, அதற்கு ஒரு வினாடி எடுக்குமா? சில நேரங்களில் என்று கூறப்பட்டது. ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பாண்டவர்களுக்கு நேரம் எடுக்கின்றது. அவர்கள் அனைவரும், அதாவது சக்திகள், அதற்கு ஒரு வினாடியே எடுப்பதாக கூறுகிறார்கள். சக்திகளுக்கு அந்த சக்தி உள்ளதா? பாண்டவர்கள் சத்தியத்தையே கூறுகின்றார்கள். இல்லை, இருவரும் உண்மையையே பேசுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவர்களால் ஒரு புள்ளியை வைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களில் இப்பொழுது ஒரு புள்ளியை வைக்க முடியாமல் இருக்கும். ஆகவே ஒரு வேறுபாடு காணப்படுகிறது. மற்றபடி அனைவரும் உண்மையாகவே இருக்கிறார்கள். நீங்கள் நேர்மையான இதயங்களை கொண்டிருப்பவர்கள். அச்சா, மண்டபம் நிறைந்துள்ளது. மக்கள் கீழேயும் அமர்ந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் பாப்தாதாவின் முன்னாலேயே இருக்கிறார்கள். ஹிஸ்டரி மண்டபத்திலும் தியான மண்டபத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த நாட்டையும் வெளிநாடுகளையும் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்து பாப்தாதா மதுபனிற்கு வந்துள்ளார் என நினைவு செய்கிறார்கள். அவர்கள் அனைவற்றையும் தமது தொலைநோக்கு பார்வை என்ற பைனாக்குலர்களால் பார்க்கின்றார்கள். அவர்களும் இப்பொழுது பாப்தாதாவின் முன்னால் வருகிறார்கள். தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அவர்களின் மனங்களால் அவர்கள் மதுபனிலேயே இருக்கிறார்கள். உங்களின் இந்த வசதிகள் பௌதீக உலகின் வசதிகள் தளம்பலடையக்கூடும். ஆனால் இந்த ஆன்மீக தொலைநோக்கு பார்வை ஒரு பொழுதும் பாழாகாது. பாப்தாதாவால் எங்குமுள்ள சகல நிலையங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவரையும் தனக்கு முன்னால் பார்க்க முடிகின்றது. அச்சா, நீங்கள் தீபாவளியை கொண்டாடினீர்களா? சங்கம யுகம் கொண்டாடுவதற்கான யுகமாகும். நீங்கள் அகநோக்கு உடையவர்களாகி அதீந்திரிய சுகத்தின் களிப்பில் கொண்டாடினாலும், சேவை செய்வதில் மகாதானிகளாகி ஆத்மாக்களுக்கு மகாதானத்தை வழங்குவதன் மூலம் கொண்டாடினாலும், உங்களுக்குள்ளே இதயபூர்வமான சம்பாஷணை செய்தாலும், நீங்கள் நடனம் ஆடிய வண்ணம் மற்றவர்களுடன் உறவு முறையிலும் தொடர்பிலும் வரும்பொழுது ஒருவர் மற்றவரின் சிறப்பு இயல்புகளை பார்த்தாலும், அவர்களின் சிறப்பு இயல்புகளின் நறுமணத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தொடர்ச்சியான கொண்டாட்டமாகும். இழப்பிற்கான நேரம் இப்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டது. இது இழப்பதற்கான யுகம் இல்லை அல்லவா? இது இப்பொழுது கொண்டாடுவதற்கும் சம்பாதிப்பதற்குமான யுகமாகும். இது சேமிப்பதற்கான யுகமாகும். எனவே குழந்தைகளான நீங்கள் கொண்டாடுகின்றீர்களா என பாப்தாதா சதா பார்க்கின்றார். ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு வழிமுறையில் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் சங்கம யுகத்தில் உங்களிடம்
இழக்கின்ற மற்றும் கொண்டாடுகின்ற இரண்டின் ஞானமும் உள்ளன. இதனாலேயே நீங்கள் எதையாவது தொலைத்த பின்னர் கொண்டாடுவதில் அர்த்தம் உள்ளது. இப்பொழுது இழப்பதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், நிறுத்துங்கள். எதையும் இழக்காதீர்கள். ஒரு எண்ணத்தை கூட வீணாக்காதீர்கள். சம்பாதிக்கும் நேரத்தில் நீங்கள் இழந்தால் எப்பொழுதுதான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள்? அதன் பின்னர் உங்களுக்கு நேரமே கிடைக்காது. உங்களிடமுள்ள பொக்கிஷங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று சோதித்து பாருங்கள். எண்ணங்கள், நேரம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷங்கள் உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த ஞானத்தை கேட்பதும் அதை கூறுவதும் முதல் நிலையாகும். எவ்வாறாயினும் கியான் என்றால் இந்த ஞானம் என்ற அர்த்தம். இந்த ஞானம் என்னவென்று நீங்கள் கூறுவீர்கள்? இந்த ஞானம் ஒளியும் சக்தியும் ஆகும். நீங்கள் இப்படி கூறுகின்றீர்கள் தானே? எனவே கியான் மற்றும் இந்த ஞானம் என்பதன் அர்த்தம் உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் ஒளியும் சக்தியும் இருக்கும்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர் எனப்படுகின்றீர்கள். குமாரிகளான நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகப் போகின்றீர்கள் தானே? வெறுமனே பாடநெறியை மட்டும் கொடுப்பவர்கள் ஆகாதீர்கள். வெறுமனே சொற்பொழிவுகள் மட்டும் கொடுப்பவர்கள் ஆகாதீர்கள். அத்துடன் கூடவே உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இந்த ஞானத்தின் ஒளியையும் சக்தியையும் கொண்டிருங்கள். பாப் தாதாவிற்கு குமாரிகளிடம் விசேஷமான அன்பு உள்ளது. ஏன்? நீங்கள் உங்களின் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் தீர்மானத்தை எடுத்துள்ளீர்கள் தானே? அல்லது நீங்கள் இன்னமும் தீர்மானத்தை எடுக்க வேண்டி உள்ளதா? இதை பற்றி நீங்கள் அதிகளவு சிந்தித்துள்ளீர்களா? அல்லது நீங்கள் திரும்பிச் சென்ற பின்னர் அதை பற்றி சிந்திப்பீர்களா? நீங்கள் அதை பற்றி உறுதியாக சிந்தித்திருந்தால் அதற்காக பாராட்டுகள். பாருங்கள், உங்களுக்கு பல தயார் நிலையிலுள்ள கரங்கள் கிடைப்பார்கள். இங்கே பயிற்சிக்காக வந்துள்ள குமாரிகள், உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? 80 பேர். யார் இன்னமும் சேவையில் ஈடுபடவில்லை? இன்னமும் நிலையங்களை பார்த்து கொள்ளாதவர்கள் உங்களின் கைகளை உயரே உயர்த்துங்கள். அவர்களை எண்ணுங்கள். அரைவாசி பேர். அச்சா, நீங்கள் இந்த அளவு கரங்களை பெறுவீர்கள் தானே? வலது கரமா அல்லது இடது கரமா? நீங்கள் வலது கரங்கள் ஆகுவீர்கள் தானே? அச்சா, நீங்கள் குமாரிகள். எனவே பாப்தாதா குமாரிகளான உங்களுக்கு நிலையம் என்ற வீட்டை கொடுத்துள்ளார். அத்துடன் நீங்கள் கணவரையும் கண்டடைந்துள்ளீர்கள். உங்களுக்கு எப்பொழுது ஒரு வீடும் கணவரும் தேவையாக உள்ளன? குமாரிகளான நீங்கள் இப்பொழுது உங்களின் கணவரை கண்டுள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் இப்பொழுது ஒரு வீட்டையும் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு நிலையம் கிடைக்கும். குமார்களும் அவற்றை பெறுவார்கள். குமார்கள் நினைக்கிறார்கள், ஏன் நாங்கள் மட்டும் பின்னால் விடப்பட வேண்டும்? நீங்கள் பின்னால் இல்லை, நீங்கள் முன்னாலேயே இருக்கின்றீர்கள். குமார்கள் இல்லாமல் சேவையை தொடர முடியாது. எந்த ஒரு நிலையத்தையும் பாருங்கள். கடின உழைப்புடைய குமார்கள் யாரும் அங்கே இல்லாது விட்டால் சகோதரிகளால் எதையும் செய்ய முடியாதிருக்கும். இருவரும் அவசியம். இதனாலேயே பாண்டவர்களின் பெயரும் உள்ளது, சக்திகளின் பெயரும் உள்ளது, உங்கள் இருவரின் பெயர்களும் உள்ளன. அச்சா, இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கருணை நிறைந்தவராகவும் அருள்பவராகவும் ஆகி நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எதையாவது அருள வேண்டும். உங்களின் மனதால் சேவை செய்வதன் மூலம் அல்லது உங்களின் நல்லாசிகளால் நீங்கள் அருள் செய்தாலும், மேன்மையான சாக்காஷ் வழங்குகின்ற மனோபாவத்தின் மூலம் அருள்பவர்கள் ஆனாலும், சக்தி வாய்ந்த ஆன்மீக வார்த்தைகளை பேசுவதால் அருள் புரிந்தாலும், உங்களின் அன்பான உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளால் அருள்பவர்கள் ஆனாலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்காமல் போகக்கூடாது. அருள்பவர்கள் ஆகுங்கள். கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். அவர்கள் அழுகின்றார்கள். அவர்கள் தந்தையின் முன்னால் தமது சொந்த மொழிகளில் அழுகின்றார்கள். எங்களுக்கு அமைதியை கொடுங்கள், எங்களுக்கு அன்பை கொடுங்கள், எங்களுக்கு உங்களின் இதயபூர்வமான அன்பை கொடுங்கள், உங்களுக்கு சந்தோஷ கதிர்களை காட்டுங்கள். தந்தையால் எப்படி இவற்றை கொடுக்க முடியும்? அவர் அவற்றை குழந்தைகளான உங்கள் மூலமே வழங்குவார். அப்படித்தானே? நீங்கள் அனைவரும் தந்தையின் வலது கரங்கள்.
ஏதாவது ஒன்றை கொடுக்கும் பொழுது அது கைகளாலேயே கொடுப்பார்கள். எனவே நீங்கள் அனைவரும் தந்தையின் வலது கரங்கள் தானே? பாண்டவர்களான நீங்கள் வலது கரங்களா? அந்த வலது கரங்கள் வலது கரங்களான உங்களின் ஞாபகார்த்தமாகும். பல வலது கரங்களின் ஞாபகார்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பல்வகை ரூபத்தின் சித்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அதில் எத்தனை கரங்கள் காட்டப்பட்டுள்ளன? உங்களின் சித்திரம் வலது கரத்திற்குரியதாகும். குமாரிகளே, அதில் உங்களின் சித்திரமும் காட்டப்பட்டுள்ளதல்லவா? ஆகவே தந்தை இப்பொழுது வலது கரங்களான உங்களின் மூலமாக ஆத்மாக்களுக்கு ஒரு துளி சந்தோஷத்தையும் அமைதியையும் வழங்கச் செய்வார். அப்படித்தானே? அந்த ஏழை ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு துளியையேனும் வழங்காது விட்டால் அவர்கள் மிகவும் பரிதவிப்பார்கள். இப்பொழுது சகல எல்லைகளுக்கும் அப்பால் செல்லுங்கள். உங்களின் நேரத்தை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களிலும் எல்லைக்கு உட்பட்ட சமஸ்காரங்களிலும் வீணாக்காதீர்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளான அனைவருக்கும், அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் அல்லது நிலையங்களில் இருந்தாலும், இந்த தேசத்தில் அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும், இந்த சிக்னலை கருணை நிறைந்த உணர்வுகளுடன் வழங்குகின்றார். பாப்தாதா மிக நீண்ட காலமாக குழந்தைகள் அனைவருடைய எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை, அதாவது எல்லைக்கு உட்பட்ட சுபாவம் மற்றும் சமஸ்காரங்கள், விஷமத்தனமான சமஸ்காரங்கள், கெட்டிக்காரத்தனம் மற்றும் கவனக்குறைவு என்பவற்றை பார்த்து வருகின்றார். அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது என சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். பார்ப்பது யார்? அனைத்தையும் அறிந்தவர் யார்? எவ்வாறாயினும் இன்று வரை பாப்தாதா கருணை நிறைந்தவராகவே இருக்கின்றார். ஆகவே அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அவர் கருணை நிறைந்தவராகவே இருக்கின்றார். எவ்வாறாயினும் பாப்தாதா கேட்கின்றார், எவ்வளவு காலத்திற்கு பாப்தாதா கருணை நிறைந்தவராக இருப்பார்? எவ்வளவு காலத்திற்கு? உங்களுக்கு மேலதிக நேரம் தேவையா? காலமும் தந்தையிடம் கேட்கிறது, இறுதியில் எவ்வளவு காலத்திற்கு காத்திருப்பது? இயற்கையும் கேட்கிறது, பதில் அளியுங்கள், பதில் கூறுங்கள். இப்பொழுதும் தந்தையின் ரூபமே இன்னமும் தொடர்கிறது. அவரே ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். எவ்வாறாயினும் தந்தையின் ரூபமே தொடர்கிறது. மன்னிப்பு கடலின் பாகம் நடக்கிறது. ஆனால் தர்மராஜின் பாகம் ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? தர்மராஜின் பாகத்தின் போது ஆகா குழந்தைகளே ஆகா என்ற ஒலி காதுகளில் எதிரொலிக்க வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விருப்பமாகும். அந்த நேரத்தில் தந்தையிடம் முறைப்பாடு செய்யாதீர்கள். பாபா, நீங்கள் எங்களுக்கு கூறவில்லை, இல்லாதுவிட்டால் நாங்கள் தயாராக இருந்திருப்போம். ஆகவே இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட அற்பமான விஷயங்களிலும் சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களிலும் நேரத்தை வீணாக்காதீர்கள். எல்லாம் நன்றாகவே நடக்கிறது. அனைத்தும் ஓகே என நினைக்காதீர்கள். அவை அனைத்தும் சேமிக்கப்படுகிறது. அது 2 மடங்காக 3 மடங்காக 100 மடங்காக சேமிக்கப்படுகிறது. அது அப்படியே நன்றாக இல்லை. ஆகவே இந்த திட சங்கற்பமான எண்ணத்தின் தீபத்தை உங்களின் இதயத்தில் ஏற்றி வையுங்கள். எல்லைக்கு உட்பட்டதில் இருந்து உங்களின் மனோபாவம், பார்வை, செயல் அனைத்தையும் எல்லையற்றவை ஆக்க வேண்டும். இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் அதை அவ்வாறு ஆக்க வேண்டும். இன்று பாபா கூறுகின்றார், நீங்கள் அதை அப்படி ஆக்க வேண்டும். பின்னர் அவர் என்ன கூறுவார்? மிகவும் தாமதமாகிவிட்டது. காலத்தை பாருங்கள், சேவையை பாருங்கள். சேவை அதிகரிக்கின்றது. காலமும் முன்னால் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வாறாயினும் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டவராக இருக்கின்றீர்களா அல்லது எல்லையற்றவராக இருக்கின்றீர்களா? எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களின் பின்னால் துரத்தி செல்லாதீர்கள். அதன் பின்னர் எல்லையற்ற மனோபாவமும் சுய மரியாதைக்குரிய ஸ்திதியும் உங்களின் பின்னால் துரத்தி கொண்டு வரும். இந்த வருடம் இதுவரை நீங்கள் எதை செய்தீர்களோ அதை பார்த்து பாப்தாதா திருப்தி அடைகின்றார். அவர் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது நீங்கள் செய்யும் சேவையின் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களை தீச்சுடருக்கு அர்ப்பணிக்கும் விட்டில் பூச்சிகள் ஆக்குங்கள். நீங்கள் அவர்களை ஒத்துழைப்பவர்களாகவோ அல்லது சகப்பாடிகளாகவோ எப்படி ஆக்கினாலும்
அவர்கள் ஏதாவது ஒன்றாக ஆகட்டும். அனுபவ சுரங்கத்தை திறந்திடுங்கள். இதுவரை நன்றாகவே உள்ளது. ஆனால் அவர்கள் சுற்றி பறந்துவிட்டு சென்றுவிடும் விட்டில் பூச்சிகள் ஆகக்கூடாது. பலம் வாய்ந்த விட்டில் பூச்சிகள் அனுபவத்தின் பாடநெறியை கொடுப்பதன் மூலம் உருவாக்கப்படுவார்கள். இதுவரை இது மிகவும் நல்லது, இது சொர்க்கம் போல் இருக்கிறது, இது உண்மையான ஞானம், இதுவே ஞானம் என்ற அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு சேவையின் பெறுபேறு நன்றாக உள்ளது. இப்பொழுது அனுபவத்தின் சொரூபமாகி அவர்களுக்கு ஓர் அனுபவத்தை கொடுங்கள். ஓர் அனுபவத்தை கொடுப்பவர் ஆகுவது என்றால் தந்தையுடன் நேரடி உறவுமுறையை வைத்திருத்தல் என்று அர்த்தம். இப்பொழுது இத்தகைய அனுபவசாலி விட்டில் பூச்சிகளை உருவாக்குங்கள். ஒத்துழைக்கும் ஆத்மாக்களை உருவாக்கியதற்கு பாராட்டுகள். இப்பொழுது மேலும் அதிகமாக உருவாக்குங்கள். இதுவரை இது பேறுகளை அடையக்கூடியதோர் இடம் என அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் தந்தையுடன் சிறியதோர் இணைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதே அவர்கள் தொடர்ந்தும் தீச்சுடரின் பின்னால் ஓடுவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்யும் சேவையில் குறிப்பாக நீங்கள் அனுபவத்தை வழங்குகின்ற பாடநெறியை கொடுக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். இதன் மூலமாகவே காட்சிகள் தென்படும். தந்தையும் நடைமுறையில் வெளிப்படுத்தப்படுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்களா? நீங்கள் திட்டத்தை பெற்றீர்களா? இப்பொழுது இந்த வருடத்தின் பெறுபேறு என்னவாக இருக்கும் என நாம் பார்ப்போம். அச்சா, பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் எங்கும் உள்ள மிக மேன்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தமது எல்லைக்கு உட்பட்ட சுபாவங்களையும் சமஸ்காரங்களையும் சதா மாற்றுகின்ற எல்லையற்ற முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கும் ஒரு வினாடி அல்லது ஒரு எண்ணத்தை வீணாக்காதவர்களுக்கும் சேகரிக்கின்ற தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கும் சதா கருணை நிறைந்தவர்களாகி பிராமண ஆத்மாக்களோ அல்லது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்களோ சகல ஆத்மாக்களுக்கும் ஏதாவது ஒன்றின் ஒரு துளியை அருள்கின்ற அருள்பவர்களுக்கும் சாகாஷ் வழங்குபவர்களுக்கும் பெரிய இதயங்களை கொண்ட இத்தகைய குழந்தைகளுக்கும் பாப்தாதாவிடமிருந்து அதிக 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 அளவு அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கவனக்குறைவில் இருந்தும் விடுபட்டு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் உலகிற்கு நன்மை செய்கின்ற பொறுப்பை நிறைவேற்றுவீர்களாக. நீங்கள் புதியவரோ அல்லது பழையவரோ ஒரு பிராமணர் ஆக இருப்பதென்றால் உலகிற்கு நன்மை செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுதல் என்று அர்த்தம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை விரைவாக நிறைவேற்றுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு பொறுப்பு இல்லாத போது நீங்கள் கவனக்குறைவு ஆகின்றீர்கள். பொறுப்பானது சோம்பேறித்தனத்தையும் கவனக்குறைவையும் முடித்து விடுகிறது. ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பவர்கள் கலைப்பற்றவர்கள். தமது சொந்த முகங்களாலும் செயல்களாலும் அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கிறார்கள். ஸ்லோகம். காலத்திற்கு ஏற்ப சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் இருப்பது என்று அர்த்தம். ஓம் சாந்தி. அறிவிப்பு. இன்று நமது அதி அன்பிற்குரிய தாதி பிரகாஷ்மணிஜியின் நினைவு நாள். தாதிஜி எப்படி ஒவ்வொரு செயலிலும் உண்மையாக இருந்து தனது நேர்மையான இதயத்தால் உண்மையான பிரபுவை மகிழ்வித்ததுடன் அவரின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாரோ அதேபோல் நாமும் தாதிஜியை போல் ஆக வேண்டும். இதுவே தாதிஜிக்கு நாம் செய்யும் உண்மையான அன்பான அஞ்சலியாகும். ஓம் சாந்தி.